ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். அப்போ இப்போ எப்பனாலுமே தப்பு செஞ்சா தண்டனை உண்டு. ஆனால் அதை எப்படி கொடுக்குறாங்கன்றது தான் வித்தியாசமே இருக்கு. பழங்காலத்தில் தப்பு செஞ்சவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மற்றவங்களை அந்த தப்பு செய்ய யோசிக்க வைக்கும். அந்த அளவுக்கு மோசமான தண்டனைகளும் இருந்திருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் உலகம் ஃபுல்லாகவே ஏன்ஷியன்ட் டைம்ஸில் கொடுக்கப்பட்ட இந்த பிரேசன் புல் தண்டனையிலிருந்து இந்த அயன் மேடின் வரையுமான ரொம்பவே கொடூரமான தண்டனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெக்லஸிங், தப்பு பண்ணவங்களை உயிரோட எரிக்கிறது தான் இந்த தண்டனை. அதுவும் சாதாரணமா இல்ல. கையை அசைக்க முடியாத மாதிரி உடம்பு சுத்தி டயரை இன்சர்ட் பண்ணி அது உள்ள பெட்ரோல் ஊத்தி நெருப்ப வச்சிடுவாங்க. டயருடைய ரப்பர் உடம்போடு ஒட்டி துடிதுடிச்சு முழுசா எரிஞ்சு இறந்து போவாங்க. இந்த தண்டனை ரேபிஸ்டுக்கு சவுத் ஆப்பிரிக்கா, நைஜீரியா, இந்தியாவில் பழங்காலத்தில் கொடுக்கக்கூடிய ஒன்று. அதுவும் சவுத் ஆப்பிரிக்காவில் தப்பு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப காலமாக இந்த தண்டனையை பொதுமக்கள் நடுவில் வச்சு பண்ணுவாங்களாம். தி அயன் மெய்டின் 19th செஞ்சுரியில் யூரோப் கண்ட்ரீஸில் கொடுக்கப்பட்ட ரொம்பவே கொடூரமான தண்டனை தான் இது. யோசிச்சு பாருங்க, அயன் ஸ்ட்ரக்சருடைய ரெண்டு பக்கமும் உள்ள ஷார்ப்பான ஸ்பைக்ஸ் கடையில் ஒருத்தரை வச்சு கவர் பண்ணா எப்படி இருக்குன்னு. இந்த அயன் மெய்டின் ரொம்பவே பழமையான தண்டனைகளை ஒன்று. தப்பு செஞ்சவங்களை இந்த அயன் மெய்டின் உள்ள தள்ளி அடைச்சதும் அதில் உள்ள ஷார்ப் எட்ஜஸ் ஒன்றும் அவங்க உடம்புக்குள்ள புகர ஆரம்பிக்கும். லங்ஸ், லிவர்னு எல்லா இடங்கள்லையும். இதனால பயங்கரமான பிளட் லாஸ் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 2 நாள் உயிருக்கு போராடி இறந்து போவாங்க. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இதை 2003 ஒரு நாடு பயன்படுத்தியிருக்கு. ஆமா, ஈராக்ல சதாம் ஹுசேனுடைய பையனான உதய் ஹுசேன் அங்க பிராக்டிஸ் பண்ண ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் அவர் நினைச்ச மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலனா அவங்களுக்கு இந்த அயன் மெய்டின் தண்டனையை கொடுத்திருக்காரு. தம் ஸ்க்ரூ 17th செஞ்சுரியில ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் டார்ச்சர் டெக்னிக்னா அது தம் ஸ்க்ரூ தான். இதில் உள்ள கேப்பு கடையில தம் ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணி மேல உள்ள ஸ்க்ரூவை டைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க இந்த டெக்னிக் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அந்த எடைக்குள்ள விரல் நஞ்சி வழியில துடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த நேரத்துல ரகசியமான விஷயங்களை கிரிமினல்ஸ் கிட்ட கேட்டு வெளியே வரவழைப்பாங்க. இத யூரோப்பை தொடர்ந்து நிறைய நாடுகள் பயன்படுத்தியிருக்கு. பேம்பு ஹிஸ்டரியிலேயே ரொம்பவே டெட்லியஸ்ட் டார்ச்சர்னா அது பேம்பு. ஏன்ஷியன் சைனால கைதிகளுடைய மரண தண்டனையை இப்படிதான் நிறைவேற்றுவாங்க. ஒருத்தருடைய கை கால்களை கட்டி மூங்கில் மரத்துக்கு அடியில தொங்க விடுவாங்க. அடியிலிருந்து வளரக்கூடிய மூங்கில் கொஞ்சம் கொஞ்சமா கைதியோட உடம்புக்குள்ள நுழைய ஆரம்பிக்கும். ஏன்னா மூங்கில் மரம் ஒரு நாளைக்குள்ள 1 மீட்டர் உயரம் வளரக்கூடியது. இதனால 2 நாள்ல மூங்கில் மரம் அவர் உடம்பு கிழிச்சு மறுபக்கம் வந்துடும். பழங்காலத்துல இப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க சரி, ஆனா உண்மையில இது சாத்தியமா? ஒருத்தருடைய உடம்பையே மூங்கில் நுழைக்குமா? இதை பத்தி ஒரு டிவி சேனல் ரிசர்ச் பண்ணியிருந்தது. இங்க மூங்கில் செடிக்கு அடியில மனித உருவ மாதிரியான டம்மியை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது நாளே நாட்கள்ல மூங்கில் அந்த உடம்பு வழியா புகுந்து வெளியே வந்தது. யோசிச்சு பாருங்க, பழங்காலத்துல இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான டார்ச்சர் மெத்தடா இருந்திருக்குன்னு. தி ரேக், இப்போ நடக்கக்கூடிய விசாரணைகளை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த காலத்தில் தப்பு பண்ண கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைப்பாங்கன்னு தெரியுமா? ரேக், அதான் இந்த மெக்கானிசம். இது மேலே கிரிமினல்ஸை படுக்க வச்சு கையையும் காலையும் செயினால் லாக் பண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணும்போது முதல் கட்டமாக இடுப்பு, கால், கையின்னு ஒவ்வொரு ஜாயின்ஸுடைய தசைநாரும் கிளிய ஆரம்பிக்கும். அப்பவும் உண்மை வெளியே வரலனா இன்னும் உடம்பு பகுதியை இழுக்கும்போது ஒவ்வொரு ஜாயின்ஸும் தனித்தனியா உடஞ்சிருக்கும். ஹெரிட்டிக்ஸ் ஃபோர்க் ஸ்பானிஷ் கண்ட்ரீஸ்ல ரொம்பவே பரவலா பயன்படுத்தப்பட்டது தான் இந்த ஹெரிட்டிக்ஸ் ஃபோர்க். விக்டிமுடைய கைகளை பின்பக்கமா கட்டி 4 சைடும் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கக்கூடிய இந்த ஹெரிட்டிக்ஸ் ஃபோர்க்கை பெல்ட் மூலியமா கழுத்தை சுத்தி டைட்டா கட்டிடுவாங்க. இப்போ கழுத்தை லைட்டா அசைச்சாலோ இல்ல பேச முயற்சி பண்ணாலோ அந்த ஷார்ப் எட்ஜஸ் சதைக்குள்ள புகுற ஆரம்பிச்சிடும். இத ஸ்லோ பெயின் டார்ச்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில மணி நேரம் தலையை அசைக்காம சமாளிச்சிடலாம்.
ஆனா 24 மணி நேரம் 48 மணி நேரம் ஏன் சில நாட்கள் தலையை அசைக்காமலே இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. சில மணி நேரம் ஆக ஆக அந்த நபர் ஒரு மோசமான வலியை உணர ஆரம்பிப்பாரு. 48 மணி நேரத்துக்கு அப்புறம்லாம் இந்த வலியை அனுபவிக்கிறதுக்கு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. ஆனா உயிர் எடுக்காம கிரிமினல்ஸை சித்திரவதைப்படுத்துறது தான் இந்த டெக்னிக்குடைய ஸ்பெஷாலிட்டியே. பியர் ஆஃப் ஆங்குஷ். பழங்காலத்தில் யூஸ் பண்ண இந்த டிவைஸ் பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே பவர்ஃபுல். இதை அரசுக்கு எதிராக அவதூறாக பேசுகிறவங்களுக்கு கொடுக்குற தண்டனை. மற்ற டார்ச்சர் டிவைஸை கம்பேர் பண்ணும்போது இதை வச்சு பெருசாக என்ன பண்ணிட முடியும்னு நினச்சிங்கன்னா, இந்த பியர் ஆஃப் ஆங்குஷ் உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூவோட கனெக்ட் ஆகிருக்கும். தப்பு பண்ணவங்களுடைய வாய்க்குள்ளே இதை திணிச்சு ஸ்க்ரூவை ரிலீஸ் பண்ணும்போது அது விரிய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் வாய்ப்பகுதியில் உள்ள எல்லா எலும்பும் உடஞ்சி கொடூரமான வழியில் துடிச்சு இறந்துடுவாங்க. இம்பேல்மெண்ட். ஒருத்தர் சாகிறதுக்கு மோசமான வழினா அது இம்பேல்மெண்ட்னு சொல்லலாம். கம்போட கூர்மையான ஒரு சைடை உடம்புடைய கீழ்ப்பகுதி வழியாக இன்சர்ட் பண்ணி மேல் பகுதி வழியாக வெளியே கொண்டு வர்றது தான் இந்த தண்டனை. இதென்ன இப்படி பண்ணும்போது சில நொடிகளில் இறந்துருவாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதான் இல்லை. அடிமைகளுடைய கை கால்களை கட்டி எண்ணெய் தடவன கம்புடைய பாதி பகுதியை ஆனஸ் வழியா, அதாவது ஆசனவை வழியா திணிச்சு கம்பை உயர்த்தி அந்த இடத்துல தொங்க விட்டுடுவாங்க. அவ்வளவுதான். கிராவிட்டினால அந்த நபருடைய வெயிட்டே மெதுவா அவரை கீழ் நோக்கி கொண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த முறையில் ஒருத்தர் சாகிறதுக்கு கிட்டத்தட்ட 8 நாள் எடுத்துக்குமாம். இந்த தண்டனையை முதல்ல ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்தாங்கன்னா நம்புவீங்களா? அதை தொடர்ந்து யூரோப்ல இந்த தண்டனை ரொம்பவே பிரபலமாயிடுச்சு. பிரேசன் புல். ஏன்ஷியன் கிரீஸ்ல உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரேசன் புல். பழங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் டிவைஸ் இருக்குன்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. பிரேசன் புல் முழுக்க பிரான்ஸ் மெட்டல்னால ஒரு கால உருவத்தில் உள்ள ஒரு ஆள் இருக்கிறதுக்கான இடைவெளியோட செய்யப்பட்டது. சரி, இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, தண்டனைக்குரியவரை சைடில் உள்ள ஓப்பனிங் வழியா உள்ள அடைச்சி க்ளோஸ் பண்ணதும் அடியில் நெருப்பை வச்சு பிரேசன் புல்லை ஹீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹீட் ஆக உள்ள இருக்கிறவர் ரோஸ்ட் ஆக ஆரம்பிப்பாரு. கிட்டத்தட்ட சிக்கனை ரோஸ்ட் பண்ற மாதிரி தான். இந்த இடத்துல அவர் சூட தாங்க முடியாம கத்துற சத்தம் வெளியே கேட்கும்னு நினைச்சிங்கன்னா அதான் இல்லை. வெளியே இருக்கிறவங்களுக்கு அது காலை ஆக்ரோஷமா சீர சத்தமாக தான் கேட்குமா. அதுக்கேற்ற மாதிரி தலைப்பகுதி ஒரு டியூபோட உள்ள கனெக்ட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதோட சூடில் உள்ள துடிச்சு இறக்குறது கொடுமையான ஒன்று தான். இந்த தண்டனையை ரொம்ப பெரிய தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.